ஹெல்த்தியான பொடலங்காய் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு பொடலங்காவை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் பெருசாக சாப் பண்ணால் அது வேகாத ஒரு மாதிரி இருக்கும். அதனால நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நார்மல் சைஸ் ஆனியனும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 மணி நேரம் போல் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுவும் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 4-5 பூண்டு போட்டு காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லாவே அரைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது இது வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பொடலங்காவை கண்டிப்பாக சாப்பிட்றோம். உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு மிளகா, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கட் பண்ண ஆனியன்ஸ், அப்புறம் வந்து பொடலங்காய், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த தால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி போடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் வரும். பொடலங்காய் அவங்களுக்கெலாம் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்க வந்து பருப்பு வடை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டிஷ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை.